நம் நாட்டிற்கு நடந்தது என்ன? நமது நாடு பொருளாதார ரீதியில் படுகொலியில் விழுவதற்கு பல காரணங்கள் உள்ளன. பல கோடிகள் செலவிடப்பட்டு நிர்மாணிக்கப்பட்டு இதுவரையில் கப்பல்களே வராத துறைமுகங்களும் உள்ளன. ஒலுவில் துறைமுகமும் விதிவிலக்கல்ல. கிழக்கு கடற்கரையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஒலுவில் துறைமுகம் உள்நாட்டு வர்த்தக துறைமுகத்தையும் மீன்பிடி துறைமுகத்தையும் உள்ளடக்கியது. 2008ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஒலுவில் துறைமுகத்தின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. 2013 செப்டம்பர் 1ஆம் தேதி அப்போதைய ஜனாதிபதியினால் ஒலுவில் துறைமுகம் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. ஒலுவில் துறைமுக நிர்மாணத்திற்காக இலங்கை அரசு டென்மார்க் அரசிடமிருந்து 46.1 மில்லியன் யூரோக்கள், இலங்கை ரூபாவில் 855 கோடிக்கும் அதிகளவான பணத்தை வட்டியில்லா கடனாக பெற்றுக்கொண்டது. இதற்காக ஒலுவில் அதனை அண்டிய பாலமுனை பகுதிகளில் பொதுமக்களுக்கு சொந்தமான பல ஏக்கர் காணிகள் சுவீகரிக்கப்பட்டன. இதற்காக காணி உரிமையாளர்களுக்கு நட்டஈடு வழங்கப்பட்ட போதிலும் அது அனைவருக்கும் வழங்கப்படவில்லை என மக்கள் மத்தியில் இன்றும் விமர்சனம் நிலவுகின்றது. ஒலுவில் துறைமுகம் திறந்து சில மாதங்களேயான நிலையில் ஒலுவில் கரையோர பகுதிகள் கடல் அரிப்பினால் பாதிப்புக்குள்ளாகின. மீன்பிடிக்கு பெயர் பெற்ற ஒலுவில் கடற்கரை பகுதியை அண்டி 2000க்கும் அதிகளவான மீனவ குடும்பங்கள் வாழ்கின்றன. கடலரிப்பினை தடுப்பதற்காக கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினால் கல்லணை அமைக்கப்பட்டிருந்த போதிலும் அதனால் மீன்பிடி தொழிலுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. கடலின் உள்ளேயும் கரையிலும் பாரிய கற்கள் போடப்பட்டமையினால் தோணிகளை கடலுக்குள் கொண்டு செல்வதிலும் வலை விரிப்பதிலும் சிக்கல் நிலை ஏற்பட்டது. இது ஒரு புறம் இருக்க, ஒலுவில் மீன்பிடி துறைமுகத்தின் கடலுக்குள் நுழையும் முகப்பு பகுதியில் மண் மூடியமையினால் படகுகளை செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் மீன்பிடி துறைமுகத்தில் தரித்து நின்ற படகுகளை வர்த்தக துறைமுக பகுதியில் நிறுத்தி வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. எனினும் வர்த்தக துறைமுகத்தின் முகப்பு பகுதியும் படிப்படியாக மண் மூட ஆரம்பித்தது. இதனால் கப்பல்கள் மாத்திரமின்றி மீன்பிடி படகுகளை கூட துறைமுகத்திற்குள் கொண்டு வர முடியாத நிலை ஏற்பட்டது. அது மாத்திரமல்ல, நாட்டின் வளர்ச்சிக்காய் அமைக்கப்பட்ட இந்த துறைமுகத்தால் படகுகள் கவிழ்ந்து விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகளும் பதிவாகின. ஒலுவில் மீன்பிடி துறைமுகத்தின் முகப்பு பகுதியை மணல் மூடியமையினால் முற்றுமுழுதாக துறைமுகம் 2019ஆம் ஆண்டு மூடப்பட்டது. இதனை அடுத்து துறைமுகத்தை வளமைக்கு கொண்டு வருவதற்கும் மணலை அகற்றுவதற்கும் அப்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக 2020ஆம் ஆண்டு தெரிவிக்கப்பட்டது. துறைமுகத்தினுள் மணல் அகற்றுவதற்காக கப்பலும் வருகை தந்தது. ஆனால் நிதி ஒதுக்கீடு இல்லாமை உள்ளிட்ட காரணங்களால் மணல் அகற்றாமலே கப்பல் திரும்பிச் சென்றது.